துண்டு பிரசுரமும் துள்ளி ஓடிய பெற்றோரும். அன்பான பெற்றோர்களே, கடந்த ஞாயிறு நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பெற்றோருடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி. அன்னையின் தேசிய போட்டிகள் ரொம்மன் கட்டிடத்தில் இடம்பெற்றது. இதில் பல வளாகங்களிலிருந்து 100க்கும் மேற்பட்ட போட்டியாளர்களும் சில 100 பெற்றோர்களும் வந்திருந்தனர். வாகனங்கள் தரிக்க இடமில்லாது நெரிசல் ஏற்படும் அளவிற்கு போட்டிகள் பரபரப்பாக இடம்பெற்று கொண்டிருந்தது. இந்த பரபரப்பை தமக்கு சாதகமாக்க தமிழர் ஒழுங்கை குழப்பும் குழுவினரின் கட்டளை தளபதி ஆணை பிறப்பிக்க, அதை செயற்படுத்த பிரச்சார பீரங்கி வண்டு முருகன் எனப்படும் முக்கல் குரல் முதலாளி, அவரின் மைத்துனன் படப்பிடிப்பாளர், முகநூலில் பொய்கூறும் புலவர் என சிலர் ரொம்மன் வளாகத்தின் வாகன தரிப்பு நிலையத்திற்குள் நுழைந்தனர். இவர்கள் போட்டிக்கு வந்திருந்த பெற்றோரின் வாகனங்களில் பொய் பிரச்சார துண்டுகளை முன்கண்ணாடியில் வைக்க ஆரம்பித்துள்ளனர். இதை பார்த்த சில பெற்றோர் உடனே துள்ளிச் சென்று தமது வாகனங்களில் வைத்த பொய் பிரச்சார நோட்டீஸை உடனடியாக எடுக்குமாறு கடினமான குரலில் பணித்தனர். வேறு வழியின்றி குனிந்த தலையுடன் வண்டுமுருகன் குழுவினர் அவற்றை அகற்றிச் சென்றனர். இவர்களின் வருகையை அறிந்த காவல்துறையினர் இந்த எளிய அணியினரை எச்சரித்து கட்டிடத்துக்குள் நுழையாமல் வெளியேறும்படி கடும் தொனியில் பணித்துள்ளனர். இதனால் மனமுடைந்த கண்டிய நடனக் குழுவினர் அவ்விடத்தை விட்டு கவலையுடன் வெளியேறினர். இந்த போக்கிரி கும்பலின் பொய் பிரச்சார துண்டுகளை அனைத்து வாகனங்களிலும் இருந்து அகற்றிய பெற்றோர் மகிழ்ச்சியுடன் மீண்டும் போட்டி நடைபெறும் மண்டபத்திற்கு விரைந்து சென்றனர். இந்நிகழ்வை நேரடியாக பார்த்தவன் என்ற வகையில் தற்போது பெற்றோர் முக்கல் குரல் முதலாளி பரிவாரத்தின் செயற்பாடுகளுக்கு சாவுமணி அடிக்க வேண்டும் என்று தமக்குள் பேசியதை கேட்க முடிந்தது. பன்றியுடன் மோதினால் அது நம்மீது சேரடிக்கும் என ஒதுங்கினால் அந்த பன்றி தன்னை புலியாக நினைப்பது கேவலத்திலும் கேவலமாகும். பல பெற்றோர் தமது சுயமரியாதைக்காக அமைதியாக இருப்பதை தமக்கு கிடைத்த வெற்றி என நினைக்கும் மூடர் கூட்டத்திற்கு விரைவில் தகுந்த பாடம் கற்பிக்கப்பட வேண்டும் என்பதே பல பெற்றோரின் எதிர்பார்ப்பாகும். வாய்மையே வெல்லும் நியாயத்தின் பக்கம் நிற்கும் பெற்றோர் குழு